بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا. صدق الله العظيم. وقال الله تعالى أيضا: بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இவ்வுலகை படைத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்த அல்ஹம்துலில்லாஹ். கருணையும் சாந்தியும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இவ்வுலகிற்கோர் அருக்குடைய அனுப்பப்பட்ட உத்தம நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்தில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், உலகம் அனைவரை அந்த நபியுடைய வாழ்க்கை யாரெல்லாம் உலகத்தில் எடுத்து நடக்கின்றார்களோ அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய கருணையும் சாந்தியும் என்றென்று முறித்தாகட்டும் என வேண்டியதன் பின்னால் புனிதமான மகத்துவமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப தோழர்களே, சார்களே, எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் படைத்தவன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா என்ற இறையச்சத்துடன் நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சூரியன் காலையிலே உதிக்கிறது, மாலையிலே மறைகிறது. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே லட்சக்கணக்கான மக்களை உலகத்திலே பிறக்க செய்து கொண்டிருக்கிறார். அதே போல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எட்டக்கூடிய அடிப்படையிலே எங்களுடைய கண்களால் பார்க்கிறோம், காதுகளிலால் கேட்கிறோம். எத்தனை பேர்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் மௌத்தாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மரணத்தை பற்றி குர்ஆனிலே அதிகமாக சொல்லுகின்றார். உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மரணம் ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும், அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். மேலே ஓதிய திருவசனத்திலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான்: வமா கான லிநஃப்ஸின் அன் தமூது, எந்த ஆத்மாவும் மரணிக்க முடியாது, எந்த ஒரு உயிரும் மரணிக்க முடியாது, இல்லா பிஇஸ்னில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா, அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் நேரம் குறிக்கப்பட்ட விதியின்படியே அன்றி எந்த ஆத்மாவும் உலகத்திலே மரணிக்க முடியாது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறான். அந்த நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்திலே அந்த மனிதனை வாழச் செய்கின்றான். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறான். அந்த நேரம் வர வரைக்கும் அல்லாஹ் உலகத்தில் அந்த மனிதனை வாழ வைக்கின்றான்.
அந்த நேரம் எப்ப வரும், எந்த நேரத்திலே வரும், எந்த இடத்திலே வரும், எப்படி வரும் என்பதை உலகத்திலே யாருக்கும் தெரியாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைமுகமாக வைத்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இன்ன நாளைக்கு மௌத்து மரணம் வரும் என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் அந்த மனிதன் உலகத்திலே எதுவுமே செய்ய மாட்டார். உலகத்திலே அவர் வியாபாரம் செய்ய மாட்டார், திருமணம் முடிக்க மாட்டார், எந்த விதமான ஒரு வேலையும் செய்யாமல் இன்ன நாளைக்கு எனக்கு மௌத்து வருமே என்று அதை எண்ணி எண்ணி இபாதத்தின் அமல்களிலும் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். உலகத்தில் மற்ற எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். அதற்கு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே அதை மறைத்து வைத்திருக்கிறான். அது எப்ப வரும், எந்த நேரத்திலே வரும், எப்படி வரும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க வேண்டும். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதை இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் உங்களுக்கான கூலியை மறுமை நாளில்தான் முழுமையாக கண்டுகொள்வீர்கள். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சொற்பகால வாழ்க்கையை தந்து இந்த பூமிக்கு மேலால் எப்படி நீங்க வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நபிமார்கள் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை எப்போ ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால், தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அதனுடைய கூலியை சம்பூர்ணமாக கண்டுகொள்வான். நான் உலகத்தில் வாழ்ந்ததற்குரிய கூலியை அந்த மனிதன் சம்பூர்ணமாக கண்டுகொள்வான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்ஹிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ, அல்லாஹ் சொல்லுகிறான், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவாரோ அவரே வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் எந்த மனிதன் உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் கூறிய முறைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்த மனிதன் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய கூலியை கண்டுகொள்வான் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இவ்வுலக வாழ்வு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு இன்பமே அன்றி வேறு எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஆல் இம்ரானிலே 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சொல்லக்கூடிய அத்தனை வசனங்களும் அல்லாஹ் மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்துகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிகமான ஆயத்துகள் குர்ஆனிலே வரக்கூடியது மௌத்தை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல, தனது வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வந்த இடம் என்பதை குர்ஆன் அந்த மௌத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கால ஃபீஹா தஹ்யௌன வ ஃபீஹா தமூதுன வ மின்ஹா துஹ்ரஜூன், நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைத்து இந்த பூமியிலே நான் வாழ வைத்திருக்கிறேன், அதிலே நீங்கள் மரணிப்பீர்கள், இந்த பூமியிலே நீங்கள் மரணிப்பீர்கள், அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதிலிருந்தே மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் 25வது வசனத்திலே சொல்கிறான். இந்த உலகத்திலே இந்த பூமிக்கு மேலால் உங்களை படைத்திருக்கிறேன், இந்த பூமியிலே நீங்கள் மௌத்தாகுவீர்கள், இந்த பூமியிலிருந்து மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜா சக்கரத்துல் மௌத் பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد, அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாகவே மரணம் ஒரு மயக்கமான நிலைமை, மரணம் என்பது அது ஒரு மயக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மயக்கம் வந்துவிட்டது, எதை விட்டும் நீங்கள் விரண்டோடினீர்களோ அதுதான் இது என்று அல்லாஹ் சொல்லுவான். மவுத் என்பது ஒரு மயக்கமான தன்மை, அதை மனிதன் இன்று உணர்ந்து கொள்கின்றான் இல்லை, அதை மௌத்தை பற்றி சிந்தனை கிடையாது. உலகத்திலே தான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று மனிதன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு மயக்கம் என்பதா சொல்லுகிறான். அது எப்பொழுது வருமோ அந்த நேரத்திலே அதனுடைய உண்மையான நிலையை மனிதன் அறிந்து கொள்வான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே இறைவன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது மௌத்தை வைத்து, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அது
பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் மவுத் உங்களை வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மவுத் தவஃபது ருசுலு வஹும் லா யுஃபர்ரிதூன், உங்களில் ஒருவருக்கும் மரணம் வந்துவிட்டால் வானவர்களாகிய தூதர்கள் அப்படியே வரிசையாக வந்து கொண்டிருப்பார்கள் உங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவதற்காக. அதிலே அவர்களுக்கு ஏவப்பட்டதை போல அவர்கள் உங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி செல்வார்கள் என்பதை திருமறை சொல்லி காட்டுகின்றது. அன்பான இஸ்லாமிய சோழலை பெரியார்களே, மலாய்க்காமார்கள் எங்களுடைய ரூஹ்களை எடுக்க அந்த நேரம், குறிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால், எந்த நேரத்திலே இந்த இடத்திலே எப்படி மவுத்து வரும் என்று எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நேரம் வந்துவிட்டால் மலாய்க்காமார்கள் வருவார்கள். அவர்கள் வந்து எங்களுடைய ரூஹ்களை கலட்டி செல்வார்கள். அது யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே இன்ன நாளைக்கு இவருக்கு மவுத் வரும் என்று எழுதப்பட்டு விட்டால் அந்த நாளைக்கு அவர் மவுத் வந்தே தீரும். அதிலிருந்து தப்ப முடியாது அவருக்கு. உலகத்திலே அல்லாஹ் யாரிடத்திலும் மசூரா கேட்டது கிடையாது. உலகத்திலே ஒரே ஒருவரிடத்திலே மட்டும்தான் அல்லாஹ் குறித்த நேரத்தை மசூரா பண்ண அனுப்புகின்றான். அதுதான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு மரண நேரம் வந்துவிட்டதை, மவுத்துடைய நேரம் இன்ன நேரத்திலே தான் உங்களுக்கு மவுத்து வரப்போகின்றது என்று குறிக்கப்பட்டு விட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். முதலாவது, உங்களுடைய நேரம், குறிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு நினைத்தால் இந்த உலகத்திலே வாழ முடியும், இல்லாவிட்டால் உங்களுடைய நேரம் முடிந்து விடுகின்றது. உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்குரிய மலாய்க்காமார்கள் வருவார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்ட நேரத்திலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்றும் மௌத்தாக கூடியவன் தான். எனக்கு எந்த நேரத்திலே மவுத் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் என்னுடைய ரூஹை கலட்டி செல்லும்படி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். எனவே உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மவுத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அது எப்படி வரும், எந்த நேரத்திலே வரும், எங்கே வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூறிய வசனங்களிலே ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், மனிதன் இன்று மயக்க நிலைமையில் இருக்கிறான், மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவேதான் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகளை மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படியான இந்த மௌத் எங்களுக்கு வந்ததன் பின்னால், எங்களுடைய ரூஹ் எங்களுடைய உடம்பிலே இருந்து கலட்டப்பட்டதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹை அவர்கள் கைப்பற்ற வரும் பொழுது எப்படி வருவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அந்த நல்ல மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வரும் பொழுது எப்படி வருவார்கள் என்றால், வானவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள், சாரி சாரியாக வருவார்கள். அவருடைய ரூஹை கைப்பற்றி செல்வதற்காக வேண்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றினாலும் ஏனைய மலாய்க்காமார்களும் அவருக்கு சுபசோபனம் கூறுவதற்காக அப்படி சாரி சாரியாக வருவார்கள். இவர் பார்ப்பார், இவருடைய கண் பார்வை எட்டும் அளவுக்கு அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக மலாய்க்காமார்கள் இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவர்களின் முகங்கள் பிரகாசமுடையதாக இருக்கும். அந்த மலாய்க்காமாருடைய முகங்கள் பிரகாசமுடையதாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது நல்லவர்களுடைய ரூஹை கைப்பற்ற வரும் பொழுதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்தது வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக கண் பார்வை எட்ட அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். அது அடுத்ததாக அறிந்து மலக்கள் மௌத் எழும்பி வந்து சொர்க்கத்துடைய வாசனைகளை அவர்களுக்கு பூசுவார்கள். அதற்கு பின்னால் அவருடைய ரூஹை அவருடைய உடம்பிலிருந்து அப்படியே கலட்டுவார்கள். அவருடைய மேற்பகுதியிலிருந்து அவருடைய ரூஹ்கள் கலட்டப்பட்டு அவருடைய காலின் வழியாக ரூஹ்கள் கடைசியாக கலட்டப்படுகின்ற நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், கல்லா இதா பலஅத்தி தராக், அவ்வாறு உயிர் தொண்டை குழியை அடைந்து விடும் பொழுதோ, தொண்டை குழியிலிருந்து ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுதோ, வகீல மன் ராக், அவர்கள் அந்த மயக்கத்திலே, நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த மயக்கத்திலே இருந்தார்களே, மௌத்தில்லை என்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் நினைக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அதை அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். வலன் அன்னஹுல் ஃபிராக், நிச்சயமாக இதுதான் பிரிவு நேரம் என அவர்கள் உறுதி கொள்வார்கள்.
அவர்கள் நினைப்பார்கள், உலகத்திலே மௌத்தை பற்றி சொல்லப்பட்டது, சக்கராத்துடைய நிலைமையை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுதுதானே நான் இதை உணர்கின்றேன் என்று அவர்கள் உண்மையாக அதை விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வல் தஃபதி ஸாகு பிஸ்ஸாக், இன்னும் அவருடைய உயிர் கலட்டப்பட்டு காலின் வழியாக ரூஹு கலட்டப்பட்டதன் பின்னால் அவருடைய 2 கண்டை கால்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்ததாக, இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக், அந்த நாளில் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் இழுத்து செல்வான் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய ரூஹ் எப்படி கலட்டப்படும், ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நிலைமை என்பதை திருமறை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ரூஹு கைப்பற்றதன் பின்னால் எங்களுடைய உறவுகள் வருவார்கள், சொந்தக்காரர்கள் வருவார்கள். சகோதரர்களே, நாங்கள் உடுத்திருக்கின்ற உடைகளை கலட்டுவார்கள், எங்களை அழகான நீரினால் குளிப்பாட்டுவார்கள். அதற்கு பின்னால் வெள்ளை ஆடை அணிவித்து கொஞ்ச நேரம் எங்களுடைய வீட்டிலே மையத்தை வைப்பார்கள். உறவுகள் பார்ப்பதற்காக வேண்டி, சொந்தங்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஜனாசாவை கொஞ்ச நேரம் வீட்டிலே வைப்பார்கள். அதுவும் மிச்ச நேரம் வைக்க மாட்டார்கள். எந்த அவசரமாக ஜனாசாவை எடுக்க முடியுமோ அந்த அளவு அவசரமாக எடுக்கப்பட்டு எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார்கள். இந்த கபருடைய வாழ்க்கை இன்றைய ஜும்மாவுடைய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த கபரு எங்களை பார்த்து 5 விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 விடயங்களை தான் இன்றைய ஜும்மாவிலே ஞாபகப்படுத்துவதற்காக இருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவதாக கபரு 5 விடயங்களை எங்களை பார்த்து சொல்லுகின்றது. முதலாவது சொல்லுகின்றது, நான் தனிமையின் வீடாவேன். அந்த தனிமை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. கபர் ஒவ்வொரு நாள் எங்களை பார்த்து சொல்லுகிறது. மௌத்தாகியதன் பின்னாலும் அது எங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் தனிமையின் வீடு. அந்த தனிமையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நீ உன்னோடு இருப்பதற்காக வேண்டி ஒரு நண்பனை அழைத்து கொண்டு வா என்று கபர் சொல்லுகிறது. சகோதரர்களே, கபரில் எப்படி நண்பர்களை அழைத்து செல்ல முடியும்? உலகத்துடைய தனிமை, ஒரு ரூமுக்குள்ளே தனிமையாக இருக்கிறோம் சகோதரர்களே. எங்களுக்கு தேவையான படுக்கை இருக்கிறது, தேவையான சாப்பாடு இருக்கிறது, தேவையான தண்ணீர் இருக்கிறது, தேவைப்பட்டால் வெளியிலே போயிட்டு வந்து கொள்ள முடியும். ஆனால் கபருடைய தனிமை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் 4 பக்கங்களும் சிவர்களாக இருக்கும். எங்களை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. 4 பக்கங்களும் சிவரால் சூழப்பட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே எங்களை வைக்கப்பட்டிருக்கும். அந்த கபரு சொல்லுகிறது, நான் தனிமையின் வீடு, நான் தனிமையான வீடு. அந்த இடத்துக்கு நீ வரும் பொழுது ஒரு நண்பனை அழைத்து கொண்டு வா. அந்த நண்பன் யார் என்பதையும் அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது சொன்னார்கள், நீங்கள் ஓதக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்கிறது, நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறது, அது உங்களுடைய நண்பனாக உங்களுடைய கபருக்கு வரும் என்பதை அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன், சகோதரர்களே, இன்று நாங்கள் குர்ஆன் ரமலானுடைய மாதம் வந்தால் மாத்திரம் அந்த குர்ஆனை எடுக்கின்றோம். ரமலான் முடிந்ததன் பின்னால் அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே வைத்து விட்டால் பின்னால் அடுத்த ரமலான் வரைக்கும் அந்த குர்ஆனை தொடுவது கிடையாது. எங்களுடைய கபருக்கு எங்களோடு நண்பனாக வரக்கூடிய அந்த குர்ஆனை எந்த அளவு நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் சகோதரர்களே, அதை பற்றி எப்படி நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே, அதுதான் கபரிலே எங்களுக்கு நண்பனாக இருக்க போகின்றது. அந்த இருட்டறையிலே தனிமையான வீட்டுக்கு துணையாக அந்த குர்ஆன் எங்களோடு இருக்க போகிறது, அது நண்பனாக எங்களோடு வந்திருக்க போகிறது. அதை பற்றி நாங்கள் எதை அறிந்து வைத்திருக்கிறோம்? குர்ஆனில் எத்தனை ஜூஸுக்கள் இருக்கிறது, குர்ஆனில் எத்தனை ஆயத்துக்கள் இருக்கிறது, குர்ஆனில் எத்தனை மன்சில்கள் இருக்கிறது, குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சகோதரர்களே, குர்ஆனில் எத்தனை சஜதாக்கள் இருக்கிறது, மக்கி என்றால் என்ன, மதனி என்றால் என்ன என்பதெல்லாம் குர்ஆன் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த குர்ஆனில் எதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம்? எங்களோடு நண்பனாக வரக்கூடிய இந்த குர்ஆனை பற்றி எதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் சகோதரர்களே இன்று நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். கபரிலே தனிமை இருட்டறைக்குள்ளே இருக்கின்ற நேரத்திலே எங்களோடு நண்பனாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை பற்றி எதை விளங்கி வைத்திருக்கிறோம்? அந்த குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்த குர்ஆனை எவ்வாறு நாங்கள் ஓதுகிறோம்? சகோதரர்களே, அந்த குர்ஆன் சொன்னார்கள் அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மரணித்ததன் பின்னால் உலகத்தில் அத்தனை அமல்களும் துண்டிக்கப்படுகின்றது, நாங்கள் பிடித்த நோன்பு இருக்கிறது, நாங்கள் ஓதிய குர்ஆன், இது இரண்டும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலாவிடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபார் செய்யும். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வாதாடி எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய கலாம். இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு யாரிடத்திலேயாவது உதாரணமாக எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதி இடத்திலே ஒரு வேலையை செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் அவரோடு யாரு தொடர்பாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் பிடிக்கின்ற நேரத்திலே அந்த வேலையை லேசாக செய்து கொள்ள முடியும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹ்விடத்திலே சொல்லும். இவன் என்னை உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே சொல்லும், உன்னுடைய கலாமாகிய நான் சொல்லுகிறேன், இந்த மனிதன் இன்னாருடைய மகன் இன்னார் என்னை ஓதினார் எந்த அளவு என்று சொன்னால் குர்ஆனை திருப்பி திருப்பி ஓதினார். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாரே, முடிந்ததன் பின்னால் திருப்பி ஆரம்பத்தில் இருந்து ஓதுவாரே. இரவென்று நேரம் கிடையாது, அவருக்கு என்ன நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே எல்லாம் என்னை எடுத்து உலகத்திலே ஓதினாரே. அதனால் நீ இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி என்பதாக அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சிபார்சை எங்களுக்காக வாதாடும். அல்லாஹ்வுடைய அந்த சிபார்சை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சகோதரர்களே, நாங்கள் சரியான முறையிலே குர்ஆனை ஓதி இருந்தால், நாங்கள் பிடித்த நோன்புகள் சகோதரர்களே அல்லாஹ்வுக்காக பிடித்திருந்தால் அந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே வாதாடும். இவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல், சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதாக நாங்கள் பிடித்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே வாதாடும். இது ரெண்டும் தான் மறுமையுடைய நாளில் எங்களுக்காக வாதாடக்கூடியது. எனவே அந்த இருட்டறைக்கு, அந்த தனிமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக, அது மாத்திரமல்ல எங்களுடைய நண்பனாக வரக்கூடியது நாங்கள் ஓதுகின்ற குர்ஆன் தான் சகோதரர்களே. அந்த குர்ஆனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த குர்ஆனை எப்படி நாங்கள் ஓதுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்தித்து வைத்திருக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் படித்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய கபருக்கு தனிமையில் அந்த இருட்டறைக்கு நண்பனாக வரக்கூடியவரை பற்றி எதை படித்து வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். இரண்டாவதாக, கபர் எங்களை பார்த்து சொல்லுகிறது, என்னுடைய வீடு இருள் நிறைந்த வீடு, அதை உன்னால் போக்க முடியாது, அதை போக்குவதற்காக வேண்டி ஒரு வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறது கபரே. நான் இருள் நிறைந்த வீடு, இருட்டறையாக இருக்கிறேன், உலகத்திலே வெளிச்சம் வருகிறது, இருள் வருகிறது. அந்த கபருடைய வாழ்க்கையிலே மண்ணை போட்டு மூடினால் அங்கு எந்த விதமான வெளிச்சம் இருக்காது. உலகத்திலே எவ்வளவு பெரிய உலகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தாலும் சரி, மாளிகைகளில் வாழ்ந்தாலும் சரி, இன்பமான வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி சகோதரர்களே, அந்த கபருடைய வாழ்க்கைக்கு கொண்டு வைத்ததன் பின்னால் யாராவது ஒரு மனிதர் சொல்லுவார்களா, என்னுடைய தகப்பன் உலகத்திலே இப்படி எல்லாம் வாழ்ந்தவர், இவருக்காக ஒரு லைட்டை நாங்கள் கபருக்குள்ளே போடுவோம் என்று சொல்லுவார்களா சகோதரர்களே? சொல்ல மாட்டார்கள். கபருக்குள்ளே வைப்பார்கள், மண்ணை போட்டு மூடிவிட்டு வந்து விடுவார்கள் சகோதரர்களே. அது இருட்டறை. அந்த இருட்டறைக்கு வெளிச்சத்தை உலகத்திலே நீ சம்பாதித்து கொண்டு வா, அந்த வெளிச்சம் ஒன்றை எடுத்து கொண்டு வா என்று கபரு சொல்லுகிறது. அந்த வெளிச்சம் என்ன சகோதரர்களே? அந்த வெளிச்சம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குடைய விடையும் சொல்லி தருகிறார்கள். அதுதான் உலகத்திலே நீங்கள் தொழுத தஹஜ்ஜுடைய தொழுகை. நடுநிசியிலே எழும்பி நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே சரியாக 2 மணிக்கு எழும்பி கண் விழித்து தியாகம் செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து கியாமுலை தொழுதமை சகோதரர்களே. அந்த கியாமுலை தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை சகோதரர்களே. இது ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 மாத்திரமல்ல. இந்த கியாமுலை எங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த கியாமுலையுடைய தொழுகை நாங்கள் தொழ வேண்டும். அந்த தொழுகை நாங்கள் தொழுவோமாக இருந்தால் அந்த இருட்டறைக்கு வெளிச்சமானதாக நாங்கள் தொழுத தஹஜ்ஜுடைய தொழுகை வெளிச்சமானதாக இருக்கும் என்பதை அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நடுநிசியிலே நாங்கள் எழும்பி யாருக்கும் தெரியாமல் உலு செய்து கொண்டு 2 ரகாத்துகள் தொழுகின்றோம் சகோதரர்களே. இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். என்னுடைய அடியான் யாரும் பார்க்கவில்லை, எனக்காக வேண்டி இந்த நடுநிசியிலே எழும்பி உது செய்து குளிரோடு நின்று தொழுகிறானே என்பதை அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் சகோதரர்களே. உலகத்திலே ஏனைய தொழுகைகளை மற்றவர்கள் பார்ப்பார்கள். சில வேளை எங்களுடைய உள்ளத்திலே வரலாம், நான் தொழுகையாளி என்று அவர்கள் சொல்வார்கள் என்று நினைத்து கொண்டு தொழலாம். தஹஜ்ஜுடைய தொழுகை யாருக்கும் தெரியாத நேரத்தில் என்று தொழக்கூடிய தொழுகை. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தொழுகைக்கு அந்த அளவான கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த இருட்டறைக்கு வெளிச்சம் வேணும் அவங்களுக்கு, நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது வாருங்கள் என்பதாக அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாங்கள் ரமலானுடைய மாதம் கடைசி 10 மாத்திரம் கியாமுல் லைல் என்று வருகிறோம் பள்ளிக்கு. அந்த கியாமுல் லைலுடைய தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. இது ஏனைய காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி சகோதரர்களே ஒரு 2 ரகாத்தாவது தொழ வைக்க வேண்டும். ஆக கூடினால் சகோதரர்களை 8 ரகாத் தொழ வேண்டும். 8 வித்ரோடு 3 11 ரகாத்துகள் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழ வேண்டும். இல்லாவிட்டு அன்றைக்கு எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம்.
அந்த 11 ரக்காத்தையும் தொழுவது கிட்டத்தட்ட 1 அவர் மணித்தியாலம் போதும் சகோதரர்களே. 24 அவர்களிலே ஒரு அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நடுநிசிலே ஏன் எங்களுக்கு செலவழிக்க முடியாது? இந்த உடம்பை தந்து, பார்ப்பதற்கு கண்ணை தந்து, கேட்பதற்கு காதை தந்து, உலகத்திலே நடமாற வைத்திருக்கின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு ஏன் இந்த ஒரு நிமிடத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய முடியாது சகோதரர்களே? எனவே நாங்கள் அந்த நடுநிசிலிருந்து சகோதரர்களே, எங்களால் ஏன்றால் ஒரு 2 ரக்காத்தாவது 4 ரக்காத்தாவது தஹஜ்ஜத்தை தொழுது வாருங்கள். உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்தை தருவான், முகத்திலே பிரகாசத்தை தருவான். அது மாத்திரமல்ல, கபருடைய வாழ்க்கையிலே அந்த இருட்டறைக்கு வெளிச்சமானதாக அல்லாஹ் அதனுடைய ஒளியை கொண்டு சேர்ப்பான். 3ஆவதாக கபரு சொல்லுது, என்னுடைய வீடு மண்ணால் ஆனது, அதன் மேல் உன்னால் படுக்க முடியாது, அதனால் ஒரு விரிப்பை நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறது. மண்ணுக்குள்ளே சகோதரர்களே எங்களை கொண்டு வைக்கிறார்கள். எத்தனை ஜனாசாக்களை கொண்டு வைத்து விட்டு வந்து விட்டோம் சகோதரர்களே. கபருக்குள்ளே உலகத்தில் எப்படித்தான் அவர் வாழ்ந்தாலும், செல்வந்தராக வாழ்ந்திருக்கலாம், செல்வ சீமானாக வாழ்ந்திருக்கலாம், கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாத வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். அந்த கபருக்குள்ளே கொண்டு என்னுடைய வாப்பா இப்படி வாழ்ந்தார்கள், என்னுடைய தகப்பன் இப்படி வாழ்ந்தார்கள். எனவே இந்த கபருக்குள்ளே வைக்கும் பொழுதோ ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் ஜனாசாவை வைப்போம் என்று யாராவது சொல்லுவார்களா சகோதரர்களே? அப்படி யாராவது ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஒரு மண்ணிலே கொண்டு ஜனாசாவை வைத்து விட்டு வருவார்கள். எனவே குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மண்ணிலே வைப்பது உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும். எனவே அந்த கபருக்கு வரும் பொழுதோ நீ அழகான ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வா. அந்த விரிப்பு என்ன என்பதை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது நீ தினமும் செய்யும் நல்ல அமல்கள், உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் உன்னுடைய கபருக்கு அது விரிப்பு என்று சொல்லி காட்டினார்கள் சகோதரர்களே. கபருளே விரிப்பு, நாங்கள் விரிக்க நன்ற முறையிலே தூங்க வேணுமா சகோதரர்களே? உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற வாழ்க்கை நல்லதாக வாழ வேண்டும். கபருக்குள்ளே கொண்டு வைத்தது பின்னால் மண்ணை மூடிவிட்டு மேலே இருந்து சொல்லுவார்கள், உனது மார்க்கம் என்ன என்று 2 மலாய்க்காமார்கள் வருவார்கள். உனது மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று நீ சொல்லி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் சகோதரர்களே. யாருக்கும் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை உலகத்தில் அந்த மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று அவருக்கு சொல்ல முடியும். உலகத்திலே இன்று அந்நிய கலாச்சாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிணைந்து கிடக்கிறது. குழந்தைகளுடைய முடியை வெட்டுவதாக இருந்தாலும் ஒரு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி முடியை வெட்டுகின்றார்கள் சகோதரர்களே. எத்தனை குழந்தைகளுடைய தலையை பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. அந்நிய சகோதரர்களை பின்பற்றுகின்றார்கள். உடையிலிருந்து, திருமணத்திலிருந்து, சாப்பாட்டிலிருந்து, வியாபாரத்திலிருந்து அனைத்தும் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு மனிதனுக்கு எப்படி அந்த கபருக்குள்ளே விருப்பு வரும் சகோதரர்களே? அவர் எப்படி சொல்லுவார் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று வாய் தட்ட சொல்லக்கூடியவர் எப்படி மாறுவார் சகோதரர்களே? ஒரு வார்த்தை கூட வராது அவருடைய வாயிலே. உலகத்திலே உனது கிபிலா எது என்று அவர்கள் கேட்பார்கள். எனது கிபிலா நீ கௌபத்துல்லா என்று சொல் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் சகோதரர்களே. அவர் கௌபாவை பார்த்து தொழுதிருந்தால் மாத்திரம்தான் எனது கிபிலா கௌபா என்று அவருக்கு சொல்ல முடியும். அவருக்கு உனது இமாம் யார் என்று கேட்டார், எனது குர்ஆன் தான் எனது இமாம் வழிகாட்டி என்று சொல்வதற்கு குர்ஆனை நல்ல முறையில் அவர் ஓதி இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நேரம் இடம் கொடுக்க சுருக்கமாக 2 விடயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள் இவ்வாறு உலகத்திலே நல்ல அமல்களை, உலகத்திலே சதகாக்கள், தான தர்மங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழச் சொன்னார்கள் அந்த வாழ்க்கை உலகத்திலே நல்ல முறையாக தொழுகை நேரத்துக்கு தொழுது சகோதரர்களே. இந்த ரமலானிலே பயிற்சி எடுத்ததை போல இன்று கூட சுபவுக்கு பார்த்தோம், ஒரு 4-5 பேர்கள் தான் சுபவுடைய தொழுகைக்கு சகோதரர்களே. கவலையாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு நேரம் கொடுத்து வந்தோம் சகோதரர்களே. அதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கினோம் அல்லவா? ஏன் ஏனைய காலங்கள் எங்களால் ஒதுக்க முடியாது? ஏன் எங்களுடைய அந்த இபாதத்துகளை எங்களால் செய்ய முடியாது சகோதரர்களே? சோம்பரிகளாக நாங்கள் இன்னும் மாறக்கூடாது. உலக வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம், மௌத்துடைய நிலைமைகளை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் மௌத்து வருகிறது. அன்றைய கூட பயானிலே சொன்னார்கள் ஒரு மௌத்துடைய செய்தியை பற்றி. இந்தியாவிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் கேட்டிருப்போம் சகோதரர்களே. வேதியிலே செல்லக்கூடிய, பைக்கிலே செல்லக்கூடிய 2 பேர்கள் திடீரென்று மௌத்தாகின்றார்கள். நாக பாம்பு கொத்தி, பாம்பு நல்ல பாம்பு கொத்துகின்றது. அந்த பாம்பு கொத்திய பின்னால் மௌத்தாகின்றார்கள். எப்படி இந்த பாம்பு வந்தது என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் சகோதரர்களே. எப்படி மௌத்து வருகின்றது என்பதை பாருங்கள். ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள், தென்படவில்லை. ஏதோ ஒரு கேமராவிலே, ஏதோ ஒரு அந்த இன்டர்நெட் இதிலே படுகின்றது. எவ்வாறு சொன்னால், ஒரு கழுகு தூக்கி கொண்டு போகின்ற பாம்பை அது போடுகின்றது. அந்த பாம்பு அந்த மனிதனுடைய கழுத்திலே விழுந்து பாம்பு கொத்துகின்றது.
அந்த கொத்தியதை அவர் மௌத்தாகின்றார். அதை ஓட்டிக் கொண்டிருந்த பயத்திலே விழுந்து அவரும் மௌத்தாகின்றார். சகோதரர், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எப்படியெல்லாம் மௌத்து வருகிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும். அடுத்ததாக கபர் சொல்லுகிறது, என்னுடைய வீடு பாம்புகளும் தேள்களும் நட்டுவ கால்களையும் நிறைந்த இடமாக இருக்கிறது. எனவே அந்த பாம்புகளையும் தேள்களையும் நட்டுவ காலிகளையும் விரட்டுவதற்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு வா என்று சொல்கிறது. அந்த ஆயுதம் என்ன சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நீங்கள் செய்கின்ற அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்பி அல்லாஹு நிமல் வக்கீல் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ர்களும் இபாதத்துகளும் அந்த நட்டுவ காலிகளையும் பாம்புகளையும் தேள்களையும் விரட்டக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. அன்பர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுன்னு சொன்னால் அதை சாட்டப்படுகின்ற பாம்பை சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாம்பு என்றால் அந்த பாம்புடைய விஷத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த பாம்பு இந்த பூமியிலே ஒரு முறை, இந்த உலகத்திலே ஒரு முறை மூச்சுடுமாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூண்டுகளும் அப்படியே கருவி சாம்பல் ஆகிவிடுமாம். இதெல்லாம் ஹதீஸிலே வருகின்ற விடயங்கள். அந்த அளவு விஷமானது அந்த பாம்பு. அந்த பாம்பு தான் எங்களுக்கு சாட்டப்பட இருக்கிறது. அந்த பாம்பை விரட்டுவதற்குரிய ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு வாருங்கள். அதுதான் சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மரம் நாட்டப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். வானம் பூமி இடையில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறீர்கள். அதை அல்லாஹ்வுடைய அந்த நாளை மறுமையிலே மீசான் தராசுக்கு கடினமானது என்பதை அருமை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் வருவார்கள். அவர்கள் கேள்வி பயங்கரமான தோற்றத்திலே வருவார்கள். கேள்வி கணக்கை கேட்பார்கள். அந்த கேள்விக்கு விடையை நீங்கள் உலகத்திலே தயாரித்துக் கொண்டு வாருங்கள். உலகத்திலே தயாரித்துக் கொண்டு வார்கள். உலகத்திலே கேள்விக்குரிய விடை என்ன தெரியுமா சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் அந்த கேள்விக்குரிய விடை. இந்த வாழ்க்கை நாங்கள் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் அல்லாஹ் ஒருத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை என்று உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் அவருடைய கேள்வி கணக்கு பதிலாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த வாழ்க்கையை நாங்கள் தயாரித்துக் கொண்டு செல்வமாக இருந்தால் கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு சீராகும். கபருடைய வாழ்க்கை சீராகும். சக்ராத்துடைய நிலைமை சீராகும் சகோதரர்களே. இந்த வாழ்க்கையை நாங்கள் தயாரிக்காம உலகத்தில் ஏதோ எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்வமாக இருந்தால் சகோதரர்களே, சக்ராத்துடைய நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னதை மேலே திருவசனங்களை நான் ஓதி காட்டினேன். அந்த கஷ்டங்களை அனுபவக்கூடியவர்களாக மாறுவோம். அது மாத்திரமல்ல, கபருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமான ஆகிவிடும். எனவே இந்த கபருடைய வாழ்க்கை என்று ஈடேற்றம் அடைவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எவைகளை நல்லவைகள் என்று உலகத்திலே வாழச் சொன்னானோ அந்த வாழ்க்கை வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய சகோதரர்கள் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை திருப்தி படைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து விடுவாயாக. மௌத்துடைய நேரத்திலே நீ பொருந்தி கொண்ட கூட்டத்திலே மௌத்தாகக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், கேவலமான மௌத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், கேவலமான மௌத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே ருக்கூதிலே சுஜூதிலே நல்ல நீ விரும்பக்கூடிய நிலைமையில வச்சு எங்களுடைய ரூஹலை கைப்பற்றுவாயாக. ஒரு மனிதன் உலகத்திலே மௌத்தாயினால் இப்படித்தான் மௌத்தா வேண்டும் என்று மனிதர் பேசக்கூடிய நல்ல மௌத்தை நீ தந்துடுவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிய முஸ்லிம்களை பாதுகாத்துள்வாயாக. அந்த ஈமானிய உறவுகளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. அவங்களுடைய பெண்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. சிறு குழந்தைகளை பாதுகாத்து விடுவாயாக. உன்னுடைய பைத்துல் முகத்தஸை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நபிமார்களுடைய கால்பட்ட அந்த பூமி 1,24,000 நபிமார்களுடைய கால்பட்ட அந்த பூமியை நீ பாதுகாத்து விடுவாயாக. 70 நபிமார்களுடைய உடம்புகளை தாங்கியிருக்கக்கூடிய அந்த பூமியை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் சுபிட்சமான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் தஸ்லீமன் கதீரா மா பஅத். فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا صدق الله العظيم بارك الله لنا ولكم جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات استغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر إراما لما جحد به وكفر والصلاة والسلام على سيدنا محمد سيد البشر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا شهادة تطهر ليوم المحشر ما بعد فيا عباد الله اتقوا الله فإن تقوى أساس الطاعة ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله ما استطعتم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار اللهم نبيك حمزة وبالفضل العباس ورضوان فاطمة شرابة عن سيد الشباب أهل الجنة سيدنا حسن والحسين ورضى عن الخلفاء الأربعة أبي بكر الخليفة الأول ورضى عمر بن الفاروق الخليفة الثاني ورضى عن عثمان بن عفان ذو النورين الخليفة الثالث وعلي بن أبي طالب أسد الله الجبار وعن ستة الباقي من عشرة المبشرين وأنصار الصحابة ومن تبعهم إلى يوم الدين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تصوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنا بئس الدار وبئس المثوى وبئس القرار اللهم اعز الإسلام والمسلمين اللهم اعز الإسلام والمسلمين اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين اللهم يا حي يا قيوم نستعين برحمتك يا أرحم الراحمين ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملت على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله يذكركم واشكروا نعمتي يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.